ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறோம். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்தில் ராமு சோமுன்னு ரெண்டு விறகு வெட்டி இருந்தாங்களாம். அதில் ராமு ரொம்ப நேர்மையானவங்களாம். காலையிலே எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக விறகு வெட்ட போயிடுவாங்களாம். ஆனால் இந்த சோமு ரொம்ப சோம்பேறியான். காலையில் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சு விறகு வெட்ட போவாங்களாம். ராமு அதிகாலையிலேயே காட்டுக்குள்ளே போய் நிறைய விறகு வெட்டி சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த விறகெல்லாம் வியாபாரிங்கள்கிட்ட விற்றுட்டு நேர்மையான முறையில் காசு சம்பாரித்து தன்னோட குடும்பத்தையும் வீட்டையும் அழகாக பார்த்துக்கிட்டாங்களாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஆனால் சோமு ரொம்ப சோம்பேறியான். சூரியன் உதிச்சு ரொம்ப நேரம் கழித்து தான் எழுந்திரிப்பாங்களாம். காட்டுக்கு போய் கொஞ்சமாக விறகு வெட்டி தான் எடுத்துகிட்டு வருவாங்களாம். அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம். எப்பையும் போல் ராமு காட்டுக்கு மரம் வெட்ட போனாங்களாம். ராமுவோட மனைவி மரவெட்டியை எடுத்துகிட்டு வந்து ராமு கிட்ட கொடுத்தாங்களாம். ராமு மரவெட்ட காட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சோமு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ சோமு முழிச்சு பார்த்து, இந்த ராமுவுக்கு வேலையே இல்லை, சூரியன் கூட இன்னும் வரல, அதுக்குள்ள மரம் வெட்ட கிளம்பிட்டான். நம்ம நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் மரம் வெட்ட போலாம் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிட்டாங்களாம். ஒரு நதிக்கரை ஓரமா ஒரு பெரிய மரம் இருந்துச்சான். அந்த மரத்தை ராமு பார்த்தாங்களாம். இந்த மரம் நிறைய கிளைகளோட இருக்கே, இந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்து மேலே ஏறி அந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தாங்களாம். அப்போ கை தவறி மரம் வெட்டி அந்த ஆத்துக்குள்ள விழுந்துருச்சான். அச்சச்சோ, என்னோட மரம் வெட்டி இந்த ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்வேன்? என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு மரவெட்டி தான். அந்த மரவெட்டியை வச்சு தான் விறகு வெட்டி என் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மரவெட்டிக்கு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த ஆத்துக்குள்ள இருந்து ஒரு தேவதை வந்தாங்களாம். என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னோட மரவெட்டி இந்த தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. கவலைப்படாத, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை தண்ணிக்குள்ள முழுகி ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்துட்டு வந்தாங்களாம். இதோ இந்த வெள்ளி கோடாரி உன்னுடையதா? இல்ல இல்ல, இது என்னுடையது இல்ல அப்படின்னு ராமு சொன்னதும் தேவதை திரும்பவும் தண்ணிக்குள்ள முழுகி ஒரு தங்க கோடாரி எடுத்துட்டு வந்தாங்களாம். இந்த தங்க கோடாரி உன்னுடையதா? இல்ல இல்ல, இது என்னோடது இல்ல. மறுபடியும் அந்த தேவதை தண்ணிக்குள்ள முழுகி ராமோட கோடாரியை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களாம். இதுவா உன் கோடாரி அப்படின்னு சொல்லி அந்த தேவதை கேட்டாங்களாம். ஆமா ஆமா, இதுதான் என்னுடைய கோடாரி அப்படின்னு சொல்லி ராமு சொன்னாங்களாம். அப்போ அந்த தேவதை கேட்டாங்களாம், நான் வெள்ளி கோடாரி தங்க கோடாரி கொடுக்கும்போது நீ ஏன் வேண்டான்னு சொன்ன? ஏன்னா எனக்கு இந்த மரக்கோடாரியே போதும், இதுதான் இவ்வளோ நாள் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்டுட்டு தேவதை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். நீ ரொம்ப நல்லவனா இருக்கிற, பேராசை இல்லாதவனா இருக்கிற. இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இந்த 3 கோடாரியும் நீயே என்னோட பரிசா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 3 கோடாரியும் அவங்களுக்கே கொடுத்துட்டாங்களாம். ராமு ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்களாம். அப்போ அங்க படுத்திருந்த சோமு அதை பார்த்துட்டாங்களாம். என்ன, ராமு கையில தங்க கோடாரியும் வெள்ளி கோடாரியும் இருக்கே, எப்படி வந்திருக்கும்? கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி ராமு பின்னாடியே மெதுவா போய் பார்த்தாங்களாம். அப்போ ராமு அந்த கோடாரியெல்லாம் தன்னோட மனைவி கிட்ட கொடுத்துட்டு நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்களாம். அத சோமு ஓஹோ, இப்படித்தான் உனக்கு தங்க கோடாரியும் வெள்ளி கோடாரியும் கிடைச்சிச்சா? சரி சரி, நானும் அதே குளத்துக்கு போய் இந்த தங்க கோடாரியும் வெள்ளி கோடாரியும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோமுவும் அந்த ஆத்துக்கு போனாங்களாம். வேணும்னே அந்த கோடாரிய தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுட்டு கரையில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவங்க அழுகிற சத்தத்தை கேட்டுட்டு அந்த தேவதை வந்தாங்களாம். என்னாச்சு? ஏன் அழுகிற?
அப்படின்னு சொல்லி தேவதை கேட்டாங்களாம். என்னோட கோடாரி இந்த தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே தேவதை தண்ணிக்குள்ளே போய் அவங்களோட இரும்பு கோடாரியை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களாம். அதை பார்த்துட்டு சோமு சொன்னாங்களாம், இல்ல இல்ல இது என்னோட கோடாரி இல்ல அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே திரும்ப தேவதை தண்ணிக்குள்ளே போய் வெள்ளி கோடாரி கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அதையும் பார்த்துட்டு இல்லை இல்லை இது என்னோட கோடாரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் திரும்ப தேவதை தண்ணிக்குள்ளே போய் தங்க கோடாரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களாம். அதை பார்த்த சோமுக்கு ரொம்ப சந்தோஷமா. உடனே தங்க கோடாரியை பார்த்துட்டு இதுதான் என்னோட தங்க கோடாரி, இதுதான் சொல்லி சொன்னாங்களாம். அதை கேட்ட தேவதைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். நீ உழைக்காம பேராசைப்பட்டு என்கிட்டயே போய் சொல்லிட்ட, அதனால உன்னோட கோடாரி கூட உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேவதை கோவமாக தண்ணிக்குள்ளே போயிட்டாங்களாம். அப்போ தான் அவங்க செஞ்ச தப்பே அவங்களுக்கு புரிஞ்சிச்சான். அவங்க தேவதை கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம். ஆனால் தேவதை வரவே இல்லையாம். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது? பேராசை பெருநஷ்டம். நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறது தான் நமக்கு நிலச்சி நிற்கும். நம்ம பொய் சொல்லி சம்பாதிச்சா அது நமக்கு நிலச்சி நிற்காது. அதனால் நம்ம நேர்மையான முறையில் தான் எதையுமே செய்யணும். புரியுதா குட்டீஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா? பாய்.